அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆமென். கர்த்தர் மட்டும் நம்மளை பாதுகாத்த அந்த தேவனுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் நன்றி உள்ள பிள்ளைகளாக வாழ வேண்டும். அல்லேலூயா. வேதத்தில் ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நம்ம வாசிப்போம். என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யா சொல்வாயானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். அல்லேலூயா. நம்ம மேல எத்தனை பேர் குற்றம் சொன்னாலும் அதை பத்தி நீங்க கவலைப்படக்கூடாது. அல்லேலூயா. அது தேவன் பார்வையில் அது பாக்கியவான்களாய் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த உலகத்திலே மனிதனுக்கு எவ்வளவுதான் செய்தாலும் அது திருப்தியாய் ஆகவே ஆகாது. அல்லேலூயா. அந்த நேரத்துக்கு மட்டும்தான் நல்லவர்கள் 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 அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு தீமை ஆயிடுச்சு, ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா இது ஆகாது இது ஆகாது இது ஆகாது இது ஆகாது அப்படின்னு சொல்லி இது நல்லதில்லை நல்லதில்லை நம்ம மேல குற்றம் சொல்லிக்கொண்டே இருப்பாங்க, குறை சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. நம்ம மேல அவங்களுக்கு தேவையான காரியத்தை சொல்லிக்கொண்டே தான் இருப்பாங்க. பலவித தீமையான நிந்தையான பேச்சுகள் நம்மளை சொல்லிக்கொண்டே தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க அப்படிதான் என்று சொல்லி நம்ம விட்டு விட வேண்டும். அல்லேலூயா. யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, கர்த்தர் நம்மளை பாக்கியவான்களாக வைத்திருக்கிறார். அதை மாத்திரம் நம்ப இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த உலகத்திலே எந்த ஒரு மனிதனையும் நம்ம திருப்திப்படுத்தவே முடியாது. அல்லேலூயா. எது செஞ்சாலும் குறை 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 குறைதான் சொல்லிக்கொண்டேதான் இருப்பான். இது செஞ்ச குறை, அது செஞ்சா குறை, இவன் இப்படி பார்க்கல, இவன் இப்படி பேசிட்டான், இவன் இப்படி நடத்திட்டான், இவன் இப்படி இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நம்ம மேல இந்த உலகத்தில் வாழுகிற ஜனங்கள் குறை சொல்லிக்கொண்டேதான் இருக்கும். அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பார்வையிலே அது பாக்கியவான்களாய் இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் உங்களை பத்தி குறை சொன்னாங்களோ அதை பத்தி நீங்க கலங்காதீங்க, திகையாதீங்க, நீ சோர்ந்து போகாதீங்க. என கர்த்தருடைய பார்வையில் அது பாக்கியவான்களாய் இருக்கிறதும். மனிதன் என்ன சொல்லட்டும், ஆனா கர்த்தருடைய சமூகத்தில் அதை ஒப்புவித்து பாருங்க. அவருக்கு முன்பாக தேவன் உங்கள் தலையை உயர்த்தி ஆஸ்வதிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. என்னை பத்தி எத்தனையோ பேர் குறை சொன்னாங்க, எத்தனையோ பேர் என்னை பத்தி இவ ஆகாது, இவ ஜெபம் பண்றதுல, சர்ச்சுக்கு போறதுல, அப்படி இப்படின்னு சொல்லி என்னை எத்தனையோ பேர் குறை சொன்னாங்க. ஆனா அவர்கள் மத்தியில தேவன் என்னை உயர்த்தி ஆஸ்வதித்து அழகு பார்க்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாளில பலவித தீமையான சொற்கள், பலவித பலனுள்ள சொற்கள், பலவிதமான காரியங்கள் என்னை சூழ்ந்து கொண்டு இருந்தாலும் அதை எல்லாவற்றும் தேவன் தாங்கக்கூடிய பலனை தந்து தேவனுக்காய் ஓடும்படி, தேவனுக்காய் வாழும்படி, தேவனுக்காய் நிற்கும்படி, தேவனுக்காய் மறிக்கும்படி தேவன் என்னை உருவாக்கின நாள் தான் இந்த நாளிலே நல்ல ஒரு சபையை கொடுத்து தேவனை துதிக்கும்படி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. மனிதனுக்கு பேச்சுக்கு நான் இடம் கொடுத்தேன் என்றால், மனிதன் பேச்சுக்கு நான் சாய்ந்திருந்தேன் என்றால் என் வாழ்க்கை எப்பயோ முடிந்துவிடும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையின்படி என்ன மனிதர்கள் பேசினாலும் பரவாயில்ல, நான் கர்த்தருக்காக வாழுவேன், கர்த்தருக்காக ஓடுவேன் என்று சொல்லி கர்த்தருக்காக நான் நிற்கும் பொழுதுதான் கர்த்தர் இந்த நாளில ஒரு அழகான சபையை கொடுத்து, பல லட்சங்களை கொடுத்து தேவன் என்னை உயர்த்தி அழகு பார்க்க வைத்திருக்கிறார். அல்லேலூயா. உங்களை வைப்பார். உங்களை பார்த்து சில மனிதர்கள் கேவலமா பேசியிருக்கலாம், இவன் ஆகாதவன் என்று சொல்லியிருக்கலாம், என்னென்னமோ பேசிடலாம். நீங்க சோர்ந்து போகாதீங்க. அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் பார்வையில் அது பாக்கியவானா எண்ணி பரவாயில்ல, அவங்க தானே சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பாக்கியவானா நீங்க எண்ணி பாருங்க. உங்க வாழ்வில தேவன் ஒரு அதிசயத்தை செய்வார், அற்புதம் செய்வார், ஒரு மேன்மையை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. என் சத்துருக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தை ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணினால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அல்லேலூயா. யார் உங்க முன்பாக உங்களை தூசித்தார்களோ, உங்களை கேவலப்படுத்தினார்களோ அவர்கள் முன்பாக தேவன் உங்கள் தலையை உயர்த்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா. யார் முன்பாகவும் தேவன் உங்களை தலை குனிந்து போகவே விட மாட்டார். ஏன்னா கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அவர் கிருபை என்றும் உள்ளது. மனிதன் என்னதான் பேசட்டும், என்னதான் சொல்லட்டும், ஆனா கர்த்தருடைய பார்வையிலே நீங்க வெளியேற பெற்றவர்கள். உங்களை கொண்டு தேவன் செய்யும் காரியம்
பயங்கரமாய் இருக்கும். அதே மாதிரி நம்பி இந்த நாளிலே தொடுங்க, இந்த நாளை ஓடுங்க, இந்த நாளிலே தேவனுக்காய் வாழுங்க. கர்த்தர் நிச்சயமாகவே உங்களையும் உங்க குடும்பங்களையும் பிள்ளைகளையும் உங்க தொழிலையும் தேவன் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நல்லவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலே எங்களோடு பேசின கிருபைக்கா ஸ்தோத்திரம் ஆண்டு. மனிதன் என்ன பேசினாலும் அதை குறித்து நாங்கள் கவலைப்படாதபடி உமக்காக நாங்கள் ஓடவும் இந்த நாமத்தை சொல்லவும் கர்த்தாவே நீர் எங்கள் கொடுத்த கிருபைக்கா ஸ்தோத்திரம். நீரே எங்கள் வழி நடத்தும். எல்லா துதி கன மகிமையெல்லாம் ஒரு கேஸ்ட் பஞ்சு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. ஆமென், ஆமென்.